இந்த எபிசோட நாம இயக்குனர் அசோக் குமார் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற நீ ஃபாரெவர் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, சுதர்சன் கோவிந்த் தனது தாத்தா ஒய்வி மகந்தின் கண்டிப்பான வளர்ப்பில் வளர்றாரு. ஒரு பெரிய ஆப் டெவலப்பராக முயற்சிக்கும் சுதர்சன் கோவிந்த் காதலுக்கான ஒரு ஆப்பை உருவாக்குறார். ஆனால் அவருக்கு காதல் அனுபவம் இல்லாததால் அந்த முயற்சி தோல்வியில முடியுது. இன்னொரு புறம் சினிமாவில் இயக்குனராக முயற்சிக்கும் அர்ச்சனா ரவிக்கு அட்டகாசமான ஒரு காதல் கதையுடன் வந்தால் ஒரு படம் பண்ணலாம் என தயாரிப்பாளர் சொல்றாரு. இதனால் நல்ல கதையை தேடுறாங்க அவங்க. எதிர்பாராத சூழல்ல சுதர்சன் கோவிந்தும் அர்ச்சனா ரவியும் சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பு அவர்கள் வாழ்வில் என்ன திருப்பங்களை உண்டாக்குது, இவங்களிடையே காதல் மலர்ந்ததா, 20 கனவு நிஜமானதா, இதாங்க அந்த படத்தோட மீதி கதை. யதார்த்த நடிப்பால் கவனம் ஈர்க்கும் சுதர்சன் கோவிந்த் காதல் மற்றும் கலாட்டா காட்சிகளில் கவர்றாரு. அர்ச்சனா ரவி அழகான நாயகியாக மனதில் தங்குறாங்க. எமோஷன் காட்சிகளிலும் நல்லா அப்கோர்ஸ் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒய்ஜி மகந்தின் அனுபவ நடிப்பும் கை கொடுத்திருக்கு. பிரது, நோபல் ஜேம்ஸ், வித்யா, நிழல் ரவி, எம்ஜே ஸ்ரீராம், ரதிகா சீனிவாஸ் நடிப்பும் ரசிக்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். ராஜா பட்டாச்சாரின் ஒளிப்பதிவுள்ள காட்சிகள் கலர்ஃபுல்லாக நகருது. அஸ்வின் ஹேமந்த் இசை ரசிக்க வச்சிருக்கு. முதல் பாதியை விட இரண்டாம் பாதியை காதல் காட்சிகள் ரசிக்க வைக்குது. புதுவிதமான காதலை சொன்னதற்கு இயக்குனருக்கு பாராட்டுகள் சொல்லலாம். காதலை கேட்டா பார்த்தோ உணர முடியாது, அதை அனுபவித்தே உணர முடியும் என்ற ரீதியில் புதிய கதைக்களத்தில் நம்மை ரசிப்புடன் பயணிக்க வச்சிருக்காரு இயக்குனர்.